வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். நம்ம டிஎன் ஜாப் அப்டேட்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை ரிசல்ட் வந்ததும் எப்படி தெரிந்து கொள்வது, அதாவது எஸ்எம்எஸ் வருமா அல்லது மெயில் வருமா நம்மளோட ஃபோனுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்ததும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்மளோட வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் மெயிலெலாம் நமக்கு வராது. ஏன்னா இது வரைக்கும் அப்படி வந்ததே இல்லை. டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் இந்த ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு டிஆர்பி நம்மளோட டிஸ்ட்ரிக்டை போட்டோம் அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரிசல்ட் அல்லது செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் சேல்ஸ்மேன்னா இந்த இடத்துல ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். இல்லை பேக்கர் அப்படின்னா இந்த இடத்துல ரிசல்ட் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரு, நேமு, டேட் ஆஃப் பர்த்தோட வரும். அதில் நீங்கள் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் போன டைம் ரிசல்ட் வந்துச்சு. அதே போல் எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரே நாள் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மழையின் காரணமாக சில மாவட்டத்துலலாம் இன்டர்வியூவை தள்ளி வச்சாங்க. அதனால ஒரே டேட்ல ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டவுட் தான். நீங்க என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கான ரிசல்ட் வந்ததும் கண்டிப்பா அப்டேட் பண்றோம். அதுக்கப்புறம் மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட நேம் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அதை பற்றி பார்க்கலாம். ரிசல்ட் வந்ததும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அங்கே நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணுவாங்க. இந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நமக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபோட்டோவோட இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வர கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லலாம் ஃபோட்டோ அட்டாச் ஆகி தான் வந்திருக்கும். ஆனால் பழைய சர்டிஃபிகேட்ஸில் ஃபோட்டோ இருக்காது. ஸோ நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அது வர்றதுக்கு டிலே ஆனாலும் ஆகலாம். ஸோ முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் வழி சான்று. இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது தான் இவங்க ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10th 12th மார்க் ஷீட்லாம் ஒரிஜினல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. அதை தான் மெயினாக கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ரேஷன் கடை பற்றின முழு தகவல்கள் மற்றும் டிசிஎம் கோர்ஸ் பற்றின தகவல், டிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வீடியோவாக போட்டிருப்போம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நமது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.